உறுப்பினர் மாண்புமிகு நன்றி சொல்லி முடிங்க. அவங்க இந்த வரிசையில இருந்து இந்த வரிசைக்கு வந்திருக்காங்களே, திருப்பி திருப்பி அதையே சொல்ல வேணாம், டக்குன்னு முடிங்க. அடுத்த உறுப்பினர் தாங்க தெரியும். பேசுங்க, எல்லாரும் பேசணும். இங்க பாருங்க, என்னோட நோக்கம் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு விஷயம் இருங்க, என்னோட நோக்கம் எல்லாருக்கும் சம வாய்ப்பு கொடுக்கணும் தான். ஒருத்தர் மட்டுமே இன்னொருத்தவங்களோட வாய்ப்பை எடுத்துக்கிறது எந்த வகையிலும் ஏத்துக்க முடியாது. டைம் மேனேஜ்மெண்ட் பண்றதும் இந்த சீட்ல உட்கார்ந்துருக்கவங்களுடைய தலையாய கடமை. தயவு செய்து நன்றி சொல்லி முடிங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, அதை தான் நானும் கேட்கிறேன். எங்களுக்கான சம உரிமையை கொடுங்கன்னு கேட்கிறேன். சம உரிமை கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் எப்படி? இல்ல, நான் 15 நிமிஷம் சொல்லிட்டேன். ஒருத்தருக்கு 25 நிமிஷம் 40 நிமிஷம் இங்க பேசியிருக்காங்க பேரவைத் தலைவர் அவர்களே. நான் குறிப்பிட்டு காட்ட விரும்பவில்லை. நான் சப்ஜெக்ட மீறி பேசல. நேற்றைய தினம் நீங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இனிமே எல்லாத்துக்கும் கொடுக்காதீங்கன்னு சொல்ல வரீங்க. இல்ல அதுக்கு தான் நான் உட்காரும் போதே நான் தெளிவா சொன்னேன். நீங்க ஆற்றல், நல்ல பேச்சாற்றல் மிக்கவர். உங்களால 15 நிமிஷத்துல உங்களை தொகுதியோட கோரிக்கையை நீங்க உங்களால சொல்ல முடியுங்கிற ஆற்றல் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி அன்பா தான் சொன்னேன். தயவு செய்து நீங்க சுருக்கமா முடிங்க. நீங்க பேச வேண்டிய அத்தியாவசிய விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுடைய கோப்புகளை அப்படியே கொடுங்க. அவை குறிப்புல ஏத்துக்கிறோம். தலைவர்களே, நான் தொகுதியை பத்தியே பேசுறேன். நீங்க பேச வேண்டாம்னு சொன்னா நாங்க பேசவே இல்லை. இதோட நாங்க முடிச்சிட்டோம். உங்களுக்கு கொடுத்த டைம், எனக்கு கொடுத்த டைம் எப்படி அடுத்தவங்களுக்கு அதே வாய்ப்பு நான் கொடுக்கணும். பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் கேக்குறாங்க, அவங்களுக்கும் நான் வாய்ப்பு கொடுக்கணும். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு நீங்க நிறைய பேசிட்டு இருக்கீங்க. மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள், உங்களை எல்லாத்துக்கும் தெரியும். டெய்லி கை தூக்குறது நீங்க தான் தூக்குறீங்க. உங்க கருத்துக்களை நீங்க பதிவு பண்றீங்க. நீங்க சிறந்த சட்டமன்ற வர்றதுக்கு வாழ்த்துக்கள். சரிங்களா? நான் அதுலலாம் குறுக்கிடல. உங்க திறமை மேல எனக்கு அபார நம்பிக்கை இருக்குது. நீங்க 5 நிமிஷத்துல நன்றி சொல்லி முடிங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். கிளாரிபிகேஷன்ல நீங்க பேசிக்கலாம். தலைவர் அவர்களே, இருங்க, நீங்க இன்னும் நிறைய இருக்கு. அது எப்படி 5 நிமிஷத்துல முடியும்? பழமொழி சொல்லுவாங்க, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்ட்டு. யாரு கண்ணு வச்சாங்களோ தெரியல. நான் பேசுறேன்னு தொடர்ச்சியா நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நாங்க பாயிண்ட் ஆஃப் கிளாரிபிகேஷன்ல 1 நிமிஷத்துல உட்கார்ந்துறோம் பேரவைத் தலைவர் அவர்களே. நாங்க தேவையான விஷயங்களை மட்டும் தான் பேசுறோம். நீங்க நேற்றைய தினம் உங்களுக்கே தெரியும். பாயிண்ட்க்கு வந்துருங்க. 1 நிமிஷம் எடுத்து வாங்க. தொழில் முதலீட்டை பொறுத்தவரை கடந்த ஆட்சி காலத்துல 12.16 லட்சம் கோடி ஈர்க்கப்பட்டதாக கடந்த ஆட்சியாளத்துல சொன்னாங்க. அதை கூட பெருமையா இன்னைக்கு பேசுனீங்க. அன்றைய தினமே எங்களுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இது தொழில் முதலீடு அல்ல, பொய் முதலீடு என்று ஒரு ஆவணத்தை புள்ளி விவரங்களோட வெளியிட்டார். அன்றைய தினமே. அதற்கு இன்று வரை பதில் சொல்லவில்லை. இன்றைக்கு நம்முடைய 100 நாட்கள்ல 1 லட்சம் கோடி வந்துடுச்சுன்னு சொல்றீங்க. வரவேற்கிறோம், மனதால வரவேற்கிறோம். ஆனா எந்தெந்த நிறுவனங்கள் என்று எல்லாத்துக்கும் வெள்ள அறிக்கை நீங்க கொடுப்பீங்க. வெள்ள அறிக்கைன்னு சொன்ன உடனே உங்களுக்கு பிடிக்கும். இதையும் ஒரு வெள்ள அறிக்கை கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் தெளிவாக தெரிந்துவிடும் எந்தெந்த நிறுவனங்கள் வந்திருக்கு, யார் ஆட்சி காலத்துல என்பதை. பல்வேறு கருத்துக்கள் இதில் எழாது. அந்த 1 நிமிஷம் எக்ஸ்டென்ஷன் எங்க போய் முடியுது பாத்தீங்களா? பேசுங்க. மாண்புமிகு துணை பேரவைத் தலைவர் அவர்களே, நான் என்னுடைய பதிலுரையில டீட்டெயிலா என்னென்ன கம்பெனி வந்திருக்கு, எந்தெந்த பிற்படுத்தப்பட்ட மாவட்டத்துக்கு வந்திருக்கா, சென்னையில் வந்திருக்கா, காஞ்சிபுரம் வந்திருக்கா, டீட்டெயிலாக நான் பதிலுரையில சொல்லுவேன். அப்போ கேட்க அண்மைக்கு உறுப்பினர் நன்றி சொல்லி முடிச்சிட்டேன் பேரவைத் தலைவர் அவர்களே. அடுத்தது இப்ப பரந்தூர் விமான நிலையம் சொன்னீங்க. பரந்தூர் விமான நிலைய விவசாயிகள் பக்கம் நாங்க நிற்போம்னு சொன்னீங்க. பரந்தூர் விவசாயிகளை விட அதிக அடக்குமுறையை உள்ளாக்கப்பட்டவர்கள் மேல்மா சிப்காட் விவசாயிகள். ஏன்னா குண்டார் சட்டம் போட்டோம் என்று நம்ம கடந்த ஆட்சி காலத்தில் குண்டார் சட்டம் போடப்பட்டது என்று பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் குண்டார் சட்டம் மட்டும் போடல, அவங்க மேல அவர்களை ஒருத்தரையும் தனித்தனி சிறையில் அடைச்சாங்க. மதுரை சிறையில் ஒருத்தர், கோயம்புத்தூர் சிறையில் ஒருத்தர், பாளையங்கோட்டை சிறையில் ஒருத்தர், ஏதோ ஒரு பாகிஸ்தான்ல இருக்கிற தீவிரவாதிகளை கொண்டு போய் அடைப்பாங்க பாருங்க. மறுபடியும் அப்படி ஒரு அடக்குமுறைகளை சந்தித்த அவர்களுக்கு எப்படி பரந்தூர் விமான நிலையத்தை நீங்க கைவிடுவீர்கள் என்று சொன்னீர்களோ, அதே போல் சிப்காட், இந்த மேல்மா சிப்காட் என்ற விரிவாக்க திட்டத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். மிக விரைவில் அந்த சிப்காட் திட்டத்தை கைவிடுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். கொள்கை விளக்க குறிப்பில் டைடல் பார்க்கை பொறுத்து தெளிவா சொல்லியிருக்கிறீங்க. அதுலயும் ஒரு வெள்ள அறிக்கை நாங்க கேட்கிறோம். டைடல் பார்க்ல ஆக்கியபன்சி எவ்வளவு இருக்கு? ஒவ்வொரு மாவட்டத்திலும் நியோ டைடல் பார்க் கொண்டு வரேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு சென்னையிலேயே டைடல் பார்க் பாதி இடம் காலி. ஆன்மீக உறுப்பினர், நீங்க வேணும்னு நீங்க பண்ற மாதிரி இருக்குது. சரிங்களா? இல்ல நீங்க நிறைய வச்சுக்கிட்டு படிக்கிறதுக்கு ஒண்ணும் இது இல்லையே, பொதுக்கூட்டமா அது. அடுத்தவங்களுடைய வாய்ப்பை எடுத்துக்காதீங்க. நன்றி சொல்லி முடிங்க. நீங்க கிளாரிபிகேஷன்ல உங்களுக்கு டைம் தரேன். இன்னும் 8 பேர் இருக்காங்க. சரிங்களா? இடையில நீங்க பேசுங்க. முடிச்சிட்டேன். அது மட்டும் தான் கடைசியா ஒண்ணு மட்டும் வரேன். ஏன்னா டைடல் பார்க்கை பொறுத்து ஒரு மிக நீண்ட விவாதம் தேவை. ஏன்னா இன்னைக்கு சப்ஜெக்ட தவிர மற்ற விஷயம் நிறைய பேசுறீங்க. வாங்க சீக்கிரம். கொள்கை விளக்கு குறிப்புல கொடுத்திருக்கிறதாங்க சப்ஜெக்ட். கொள்கை விளக்கு குறிப்புல சிறப்பா செயல்படுது. அதுல இருக்குது. அது அதை எல்லாத்தையும் சொல்ல முடியாதுன்னு தான் புக்ல கொடுத்திருக்காங்க. அப்புறம் அதையே எடுத்து படிச்சா என்ன அர்த்தம்?
டக்குன்னு முடிங்க சார் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். என்ன அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் விவாதம் செய்யறதா எதிர்க்கட்சிகளோட வேலை. பாராட்டுறது எதிர்க்கட்சிகளோட வேலை இல்ல. நான் கேட்பது என்ன, சிறப்பா செயல்பட்டு இருக்கு, நீங்க சந்தோஷம். ஆனா பாதி டைட்டில் பார் காலியா இருக்கு. அத காலியா இருக்கின்ற அக்கா ஒரு 2 நிமிஷம் முடிச்சிடுறேன். இருங்க கோச்சிக்க. தொழில்துறை மாண்புமிகு அமைச்சர் மைக்ரோ டெக் பார்க் குறித்தும் நான் என்னோட பதிலுரையில டீடைல்டா அவங்க முன்னாடி முந்தைய அரசு என்னென்ன பண்ணுச்சு, அதுல ஆக்குபென்சி எவ்வளவு இருக்கு, டீடைல்டு நான் ரிப்போர்ட் வந்து கொடுக்க போறேன். பதிலுரைக்காக கொஞ்சம் வெயிட். இதுக்கு மேல நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. அவங்க பதிலுரை இன்னைக்கு இருக்குது, கொஞ்சம் பொறுமை காமிச்சு நீங்க வெயிட் பண்ணி நாளைக்கு கூட அதை நீங்க பாயிண்ட மென்ஷன் பண்ணலாம் இல்லையா? சொல்லுங்க, டக்குன்னு பேசி முடிங்க. பேரவை துணைத் தலைவர், நாங்க கேட்ட பிறகு அவங்க பதில் சொல்றதுதான் நல்ல விஷயம். இப்ப ஆரோக்கியமான விஷயம். நான் கேட்ட அவங்க பதில் சொல்றேன்னு இருக்காங்க, சந்தோஷம். நாங்க அதோட அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போறேன். அதே போல் ஐடி துறையை பொறுத்தவரை ஐடி துறையில கடந்த சில நாட்களாக அந்த சர்வர் டவுன் என்ற ஒரு பிரச்சனை இருக்கு. அதுக்கு குறிப்பாக சொல்றாங்கன்னு சொன்னா, இதற்காக ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்க கூட மஹேந்திரா, அந்த சாப்ட்வேர் மஹேந்திரா நிறுவனமா, அதற்கு சாப்ட்வேர் ஒப்பந்தம் எடுக்கப்பட்டதாகவும், அதற்கு தமிழக அரசிடம் இருந்து நிலுவைத் தொகை செல்லாத காரணத்தினால இவங்க டிஜிட்டலைஸ் பண்றதுல பிரச்சனை இருக்கு. அப்ப அந்த நிறுவனத்தை கூட நாம் இன்னும் செம்மைப்படுத்தினால் பிரைவேட்டுக்கு ஈக்குவலாக அந்த செட்டப் பாக்ஸஸ் எல்லாம் நம்ம கொடுத்து தரமான கேபிள் விஷனை அரசாங்கத்தின் மூலமாக கொடுத்தால் அதுலயும் நமக்கு வருமானம் வரக்கூடிய விஷயமாக இருக்கும். இறுதியாக ஒண்ணுதான், நம்முடைய ஜெயங்கொண்டம் பகுதியை பொறுத்தவரை தருமபுரி சிப்காட்டிற்கு கூடுதலாக நிதி ஒதுக்கி தருமாறு உங்களை அன்போடு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெயங்கொண்டம் பகுதியில் 33,000 ஹெக்டேர் முந்திரி விவசாயம் நடைபெறுகிறது. முந்திரி தொழில் பூங்கா வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதையும் அரசு கனிவீடு பரிசீலனை செய்ய வேண்டும் என்று சொன்று தமிழக அரசு 30ஆம் தேதிக்குள்ள தமிழக அரசு இந்த 30ஆம் தேதிக்குள்ள ஒரு 10 கோஆப்டெக்ஸ் நிறுவனங்களை மூட வேண்டும் என்று சுற்றறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். அந்த கோஆப்டெக்ஸ் நிறுவனம் மூலமாக நடைபெறுவதை ஏன் மூடுகிறீர்கள்? அதை மூடுவதற்கு என்பது தேவையான விஷயம். செம்மைப்படுத்தி அதை லாபகரமாக கொண்டு வருவதற்காக நம்முடைய அரசு முன்வர வேண்டுமே தவிர அதை மூட வேண்டாம் என்று உங்களை கேட்டுக்கொண்டு, கடைசியாக இந்த மாநில அரசினுடைய எல்லைகளை கண்காணிப்பதற்கு முடிச்சிட்டேன். முடிங்க, நன்றி சொல்லுங்க. முடிச்சு தலைவர். கடைசியாக இந்த கனிம வள கொள்ளை எல்லாம் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். கடந்த ஆட்சி காலத்தில் அதை குறித்தும் ஒரு டீடைல் ரிப்போர்ட் நீங்க எடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அமலாக்கத்துறை ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது, அதில் மிகப்பெரிய கேப் இருந்ததை சொன்னோம். கவர்மெண்ட்டுடைய பில்லு டூப்ளிகசி பண்ணாங்க, கவர்மெண்ட்டுடைய பில்லு டூப்ளிகசி பண்ணிருக்கிறாங்கன்னு அமலாக்கத்துறையே உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதையும் நீங்கள் மறுபடியும் கனிவோடு பரிசீலனை செய்து பார்டர்ல இருக்கக்கூடிய விஷயங்களை கண்காணிப்பதற்கு ஒரு சென்ட்ரலைஸ்ட் யூனிட்டை இங்க கொண்டு வரணும். கேமரா, சிசிடிவி கேமரா வச்சு ஒரு 4 இடத்துல மானிட்டரிங் பண்ற மாதிரி, அதுவும் தலைமைச் செயலகத்தில் அமைச்சரே நேரடியாக எந்தெந்த பார்டர்ல எத்தனை லாரிகள் முடிச்சிருக்கேன். அமைச்சர் மாண்புமிகு துணை சபாநாயகர் சொன்ன மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா இது அறிவிப்புல வரப்போகுது. இவ்வளவு நேரம் எனக்கு கனிவோடு மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, அருமை சகோதரர் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தார் இந்த கேள்வியை கேட்கணும்னு. இன்னைக்கு தான் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அவர் தகவல் சொன்ன மாதிரி 10 நிறுவனங்களை அலசி ஆராய்ஞ்சு ஆய்வு செஞ்சோம். மொத்தம் 146 கோஆப்டெக்ஸ் நிறுவனம் இருக்குது. அதில் சரிவர இயங்காமல் கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 50 லட்சத்துக்கு மேலே லாஸில் இருந்த நிறுவனத்தை மட்டும்தான் மூடுறதுக்கு உத்தரவிட்டோம். அதுக்கு பதிலாக வெறும் நம்பர் வைஸ் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கு மாற்று வேற பக்கம் பொதுமக்கள் நடமாட்டம் உள்ள பக்கம், வியாபாரம் நடக்கக்கூடிய பக்கம், செயல்பாட்டில் உள்ள பக்கம், அந்த பக்கத்துக்கு திறக்கிறதுக்காக அரசு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கு. இந்த ஆட்சி அமைஞ்சதுக்கு பிறகு இப்போ புதிதாக 3 இப்போ சட்டமன்ற உறுப்பினர் சொன்ன மாதிரி 10 நிறுவனத்தில் 4 தான் தமிழ்நாட்டை சேர்ந்தது, மீதி மற்ற மாநிலத்தில் இருக்கிறது. அந்த 4க்கு இப்போ 3 புதிய நிறுவனம் கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தை அரசு இப்போ ஓப்பன் பண்ணி இருக்குங்கிறத பேரவை தலைவர் வாயிலாக அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் திரு சிவா அவர்கள். இல்ல, நீங்க நன்றி சொல்ல போறது கிடையாது. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. வாய்ப்பு தரேன் சார், ஒரு நிமிஷம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இவ்வளவு நேரம் என்னுடைய கோரிக்கைகள் எல்லாம் எவ்வளவு குறுக்கீடுகள் இருந்தாலும் கனிவோடு பரிசீலனை செய்து கொடுப்பது. கடைசியா ஒரே ஒரு கோரிக்கை மட்டும், உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நீங்கள் சொல்லியிருப்பது போல 75% தமிழ்நாட்டில் இங்க வரக்கூடிய புதிய நிறுவனங்களுக்கு
தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கே அந்த வேலை வாய்ப்பை உறுதி செய்வதற்கு தனி சட்டத்தை இயற்ற வேண்டும் என்றும், ஏன்னா உங்க தேர்தல் அறிக்கையில் நீங்க சரிவா சொல்லியிருக்கீங்க 75% அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு அதாவது பணிகளை அமர்த்தும் நிறுவனங்களுக்கு வரியில் 2.5%, மின்சார கட்டணத்தில் 5% மானியமும் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். பல மாநிலங்கள்லாம் பாத்தீங்கன்னா 80%, 90% இருக்கிறார்கள். இதற்கு மட்டும் ஒரு சட்டத்தை ஏற்றி, என கடந்த ஆட்சி காலத்தில் போன தேர்தல் அறிக்கையிலும் சொன்னாங்க, செய்யல. இதைத்தான் நான் சொல்றேன். அந்த தேர்தல் அறிக்கையில இந்த பாயிண்ட மென்ஷன் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் அந்த ரெஃபரன்ஸ் எடுத்து எடுக்கிறீங்க பாத்தீங்களா? உங்களோட டைமை நீங்களே எக்ஸஸ் பண்ணிக்கிறீங்க. நன்றி சொல்லுங்க. அத புரிஞ்சிருச்சு. ஏன்னா தமிழ்நாட்டில் பிறந்தவர்களுக்கு வருகின்ற நிறுவனங்கள்ல முன்னுரிமை வழங்குவதற்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு இவ்வளவு நேரம் பொறுத்தல் அருளிய தங்களுக்கும் அங்க உள்ள இருந்து கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய சபாநாயகர் அவர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய அவையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.